அனைவருக்கும் வணக்கம். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக ஏற்பட இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் தோன்ற இருக்குதுங்க. அவற்றை செயல்படுத்தி வெற்றியும் காண இருக்கீங்க. அதே போல உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள், வேலை பளு இருக்குங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நன்மை தருங்க. பெண்மணிகளுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எடுத்த காரியங்கள் செய்தி முடிப்பதில் வேகம் உண்டாகுங்க. அரசியல் துறையினருக்கு திட்டமிடல் அவசியங்க. மாணவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் இந்த 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பூமாதேவியை வணங்கி வர திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.